Jiraiya Sensei's last mission, the day we all cried. நருட்டோ அனிமே பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர் தான் ஜிரையா சென்சே. அவரோட லாஸ்ட் மிஷனை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜிரையா சென்சே ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சன்னின். இவர் லீஃப் வில்லேஜோட ஸ்பை. இவர் எடுத்துக்கிட்ட கடைசி மிஷன் தான் ஹிடன் ரெயின் வில்லேஜுக்குள்ள ஊடுருவி அக்காஸ்கியோட லீடரான மிஸ்டேஸான லீடரான பேனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், அக்காஸ்கியோட லீடர் வந்து ஹிடன் ரெயின் வில்லேஜில் இருக்கான்ட்டு. ஸோ ஃபிஃப்த் ஓகேக்கே சுனட்டே கிட்ட சொல்லிட்டு அவரோட மிஷனுக்கு கிளம்ப ரெடியாக இருப்பார். அப்போ சுனட்டேயுமே இந்த மிஷன் வந்து ஒரு சூசைட் மிஷன்ட்டு. பட் ஜிரையா சென்சே என்ன பிலீவ் பண்ணார்னா, நான் மட்டும் பேன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னால் கவுண்ட்லெஸ் பீப்புள்ஸோட லைஃப்ஸை காப்பாற்ற முடியும்ட்டு. அதனால ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணிட்டு ஹிடன் ரெயின் வில்லேஜுக்குள்ள யாருக்குமே தெரியாமல் போனார். அப்போ அந்த இடத்த யார் ரூல் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னா பேன் தான். ஸோ பேனை அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு காட் லைக் ஃபிகராக பார்த்துருப்பாங்க. ஏன்னா ரெயின் வில்லேஜில் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்த வார நம்ம பேனு முடிவு கொண்டு வந்திருப்பான், அதுவும் பயத்து மூலமாக. ஸோ அதுக்கப்புறம் ஜிரையா சென்சே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு பேனை பற்றி. ஒரு கடத்தில் பேனுக்கு முன்னாடியும் போவார். அங்கே பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு ஆள் கிடையாது, 6 பேர். 6 பேருமே சேம் ஐஸை தான் ஷேர் பண்ணுவாங்க, சேம் ரினகன் ஐஸை தான் ஷேர் பண்ணுவாங்க. அதில் ஒரு சாக்கான விஷயம் என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம ஜிரையா சென்சேயோட ஃபார்மர் ஸ்டூடெண்டான யாயிக்கோ. அதுக்கப்புறம் ஜிரையா சென்சேக்கும் பேனு கடையில் ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட்டுமே செம இன்டென்ஸாக போகும். இதில் நம்ம ஜிரையா சென்சேயுமே சேஜ் மோடு, சமனிங் ஜுட்ஸு, கென் ஜுட்ஸு, அப்புறம் ரசிங்கானி, இதை தாண்டி ஃபயர் ப்ளஸ் ஆயில் ப்ளஸ் விண்டு கம்யூனிட்டி ஏகப்பட்ட அட்டாக்கை யூஸ் பண்ணி 3 பேன்ஸை டிஃபீட் பண்ணிடுவார். அந்த இடத்துல தான் ஜிரையா சென்சேயுமே உன்னை கண்டுபிடிக்கிறாரு. இந்த எல்லா பாடியுமே ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறான், அவன் வந்து நாகோட்டோன்ட்டு. ஸோ நாகோட்டோவை சின்ன வயசில் ஜிரையா சென்சே சைல்ட் ஆஃப் ப்ராஃபஷன் நினச்சிருப்பாரு. இப்போ அவன் தான் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், இவன் தான் லீடர்ன்ட்டு ஜிரையா சென்சேக்கு தெரியுது. பட் ஜிரையா சென்சேக்கு இந்த பேட்டில் மூலமாக நல்லாவே டேமேஜ் ஏற்பட்டிருக்கும், ஒரு கை போயிருக்கும், த்ரோட்டுமே உடஞ்சி போயிருக்கும். பட் ஸ்டில் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி அகைன் பேனுக்கு முன்னாடி வருவார். பட் அந்த இடத்துல ஜிரையா சென்சே டிஃபீட் பண்ண எல்லா பேன்ஸுமே ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இப்போ இந்த 6 பேன்ஸுமே ஜிரையா சென்சேவை கில் பண்ண வர போஸில் ஜிரையா சென்சுமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஃபோகஸாக்கோட பேக்கில் ஒரு என்கோடர் மெசேஜை விடுறாரு. அது என்னன்னா, த ரியல் ஒன் இஸ் நாட் அமாங் தெம்ன்ட்டு. இந்த மெசேஜ் மூலமாக தான் நருட்டோவுமே லேட்டராக நாகோட்டோவை டிஃபீட் பண்ணியிருப்பான். ஜிரையா சென்சே சாகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வருத்தங்கள் இருந்தாலுமே அவர் டிஸ்பேரோட சாகவே இல்லை, அவர் சிரிச்சுக்கிட்டு தான் செத்துருப்பாரு. அவர் தண்ணி கடையில் முழுக போச்சில் கூட வந்து கடைசி ஸ்டூடெண்டான நருட்டோவை திங்க் பண்ணி பார்த்துருப்பாரு. அண்ட் நாகோட்டோ வந்து சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி இல்லைன்னு நினச்சிருப்பாரு. ஜிரையா சென்சேயோட ஃபைனல் வேர்ட்ஸ் வந்து ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். அதில் ஒரு விஷயம் தான், எ சினபிஸ் ட்ரூ மெசர் இஸ் நாட் ஹவு ஹீ லிவ்ஸ் பட் ஹவு ஹீ டைஸ். ஐ வில் டை ஏ ஸ்பெண்டட் டெத்து லைக் ட்ரூ நிஞ்சான்னு சொல்லியிருப்பாரு. இவரோட டெத்துக்கு அழாத ஆட்களே கிடையாது, நானும் ரொம்பவே அழுதுருப்பேன். ஏன் இப்போ பேச போச்சில் கூட அந்தளவுக்கு வழி இருக்குது. நருட்டோ அனிமிலேயே இவரோட லாஸ்ட் மிஷன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மிஷன்னே சொல்லலாம். இவரோட டெத்தை பற்றியும் இவரோட லாஸ்ட் மிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.